ஸோ காதல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தா, இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள காதல் லவ் பண்ணாவே என்ன நினைப்பாங்கன்னா, கடைசி வரை இவங்க கூட இருப்பாங்களான்னு. சில பேருக்கு சண்டைகள் பார்த்தா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில பேர் நீ என் கூட இருக்க மாட்ற அப்படிங்கிறதுக்காகவே சண்டைகள் வரும். மேக்ஸிமம் என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போறாங்க? அதாவது என்னன்னா, ஒரு புரிதல் குறைபாடு தான். வேற ம். எதுவுமே இல்ல. நம்ப சொன்ன மாரி தான். இப்போ இது எனக்கானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவன் எனக்கானவனா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பெண் வந்து அது பொசசிவ் தானே. ம். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தானே பொசசிவ், சந்தேகம் எல்லா விஷயங்களும் வர்றது. ஸோ ம். இது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில நீ யாரையும் பார்க்காத. எதுனாலும் என்னை மட்டுமே கவனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நிலை. இதே வந்து ஆண்களா இருந்தாலும் சரி. உனக்கு எதுக்கு அவன் கூட பேச்சு? எதுனாலும் நான் இருக்கேன்ல. இதுவே என்னன்னா, உங்க அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடா தான் இருக்கு. அது ஓவரா போகும்போது என்ன ஆகுதுன்னா, சந்தேகமா போகுது. "நீ இன்னைக்கே இப்படி சந்தேகப்படுறன்னா, நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவ?" அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை. இது ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் பொசசிவ்‌க்கு காரணமே அந்த புதன் அன்புன்னு தான். ஓ! அந்த காதலுக்கான கிரகமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது எங்கேயாவது போய் டேமேஜ் பண்ணி விட்டுரும். என்ன கிரகங்க அது? அது புதன் தான் காதலுக்கான புதன் கிரகம். தான். வேற புதன் எதுவும் இல்ல. தானா? காதல்னாலே ஓகே, ஓகே, புதன் தான். ஓகே. ஸோ எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க புதன அப்படிதான் அதாவது ஒரு 3 கிரகங்கள் ஆ. எடுத்துக்கலாம்டா. எப்பயுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள தீர்மானம் பண்ணும். ஓகே. அதுல வந்து ஒரு காதல் மலரணும் அப்படின்னா, அன்ப பரிமாறிக்கணும்னா ஒரு புதன் வேணும். ம். சரிங்களா? அதான் அன்புக்கான கிரகம். அது யார் கூட பரிமாறும்? எதிர்ப்பாலின ஈர்ப்பு. அப்ப சுக்கிரன். ஓகேயா? நம்ம மனசு ஒருத்தவங்கள பிடிக்கணும் இல்லையா? அது சந்திரன். ம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்? அந்த நான்ற ஒரு எண்ணம் வந்து எங்க வரும்னா குருவா வரும். இதெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராகுக்கு இதோட தொந்தரவு பண்ணி, நமக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நெறைய பிரச்சனைய சந்திப்பாங்க.